வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் நிலவே எபிசோட் 53. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். In FB continues in college canteen. பாரு ஆதியை பார்த்ததும் அவள் சாலை வச்சு அவள் ஃபேஸை கவர் பண்ணிக்கிறா. ஃபாத்தி, இப்போ ஏண்டி உன் ஃபேஸை மறைக்கிற? இப்போ ஆதி உன்னை பார்த்தா என்ன? பாரு, இனி எப்போவுமே அவரால் என் ஃபேஸை பார்க்க முடியாது. இனியும் பார்க்க வேணாம். நான் அவருக்கு ஃபாத்திமாவாகவே இருந்துட்டு போயிடுறேன். ஃபாத்தி, அழாதடி. பாரு அவ கண்ணை தொடச்சிக்கிறா. ஆதி பாரன் ஃபாத்திமா கிட்ட வராரு. ஆதி ஹாய். ஃபாத்தி ஹாய் அண்ணா. ஆதி, என்ன பிள்ளை எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ரொம்ப பிஸியா? பாரு ஆதி பக்கமாக கீழே குனிச்சிட்ருக்கா. ஃபாத்தி, அப்பெல்லாம் இல்லைண்ணா, கொஞ்சம் கிளாஸ் ஒர்க் தான் அதிகமாக இருந்துச்சு, அதான் பார்க்க முடியல, சாரிண்ணா. ஆதி, விடு சரிண்ணா, நான் சும்மா தான் கேட்டேன்னு பார்வை பார்க்குறாரு. ஆதி ஹலோன்னு பாரு முன்னாடி கையை காட்டுறாரு. பாரு நிமிந்து ஆதி பார்க்குறா. ஆதி, என்னாச்சு மேடம், என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க? பாரு லோ வாய்ஸில் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்கிறா. ஆதி, என்னாச்சு, ஏன் டல்லாக இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா? பாரு சைலண்ட்டாக நிற்கிறான். ஃபாத்தி, ஆமாண்ணா, அவளுக்கு கொஞ்சம் ஃபீவராக தான். ஆதி, இப்போ வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல, எது காலேஜில் வந்தீங்க? ஸ்டடீஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டான்னு சிரிக்கிறாரு. பாரு ஆதிவே பார்க்குறா. ஆதி, சரி நான் சும்மா சொன்னேன், உடம்பு பார்த்துக்கோங்க, ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்களா? பாரு இன்னும் 1 வேர்டில் ஆன்சர் பண்ணுறா. ஆதி, அப்புறம் நான் சொல்ல வந்தது மறந்துட்ட பாரு. ஃபாத்தி, என்ன விஷயம்னா? ஆதி, அதுவா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லை, ஷாக்ஸின்னு. ஃபாத்தி பார்வை பார்க்குறா. பார்வை கண்ணை தொடச்சிக்கிறா. ஆதி, அவளுக்கு எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் சண்டே எங்களுக்கு என்கேஜ்மெண்ட், அப்புறம் நெக்ஸ்ட் இயர் எங்களுக்கு மேரேஜ். பாரு அழுதுகிட்டே ஆதி பார்க்குறா. ஆதி, நீங்கள் 2 பேரும் என்னோடய என்கேஜ்மெண்ட்டு கண்டிப்பாக வரணும், சரியா? ஃபாத்திமா, அப்போது நீங்கள் ஃபேஸை கவர் பண்ணால் வாங்க, உங்கள் ஃபேஸை நான் பார்க்கணும். பாரு முன்னே தலையாடுறா. அப்போ சாக்ஸி வரா. ஷாக்ஸி. ஆதி. ஆதி ஷாக்ஸியை பார்க்குறாரு. ஆதி வான்னு ஷாக்ஸி சொல்கிறல கை போட்டு பாருக்கிட்ட கூட்டிகிட்டு வராரு. ஆதி, இதோ இவ தான் ஆனால் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப் சாக்ஸி ஆதித்யா. பாரு மைன்வேஸ், நான் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு தானே வேலைக்கு போகிறேன். இப்போ நீயே வந்து என்னை ஏன்டா கஷ்டப்படுத்துகிற? என்னால் ஒன்று வேற ஒரு பொண்ணு கூட பார்க்க முடியல, ப்ளீஸ் இங்கேருந்து போயிருந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஆதி பார்க்குறா. ஷாக்ஸி, உங்கள் 2 பேரை பற்றி நிறையா சொல்லியிருக்கான். நானும் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பட் டைம் கிடைக்கல. நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக எங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு மேரேஜ்க்கு வரணும், சரியா? ஆதி, அதில் என்னோடய ஃப்ரெண்ட் ஃபாத்திமாவும் என் தங்கச்சி சரியனும் கண்டிப்பாக வருவாங்க எனக்காக. என்ன ஃபாத்திமா? பாரு இன்னும் லைட்டாக சிரிக்கிறா. ஷாக்ஸி, இவங்க கண்ணு கலங்கியிருக்கு. ஆதி, அவங்களுக்கு ஃபீவர், அதான் டயர்னஸில் கண்ணு கலங்கியிருக்கு, அதானே? பாரு ஆதி, சரி நாங்கள் இப்போ கிளம்புறோம், பாய். ஷாக்ஸி, பாய். ஃபாத்தி பாரு இந்த ரியாக்ஷனை கொடுக்கல. ஆதி பாரு ஷோல்டரில் கை போட்டு அவகிட்ட விளையாடிட்டே போகிறாரு ஹாப்பியாக. பாரு ஆதி போனதும் அழறா. கேன்டீனில் இருக்க எல்லோரும் பார்வதியை பார்க்குறாங்க. ஃபாத்தி, அழாதடி, எல்லோரும் பார்க்குறாங்க, ப்ளீஸ். பாரு, என்னால் முடியலடி, என்னால் இப்போ ஆதி மேலே. பாரு, என்னால் ஆதி மேலே கோவப்பட முடியல, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலடி. அவரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னை இன்வைட் பண்ணுறாரு, நான் எப்படி போவேன்? ஃபாத்தி. பார்வதி. பாரு ஃபாத்தி ஹக் பண்ணி அழறா. ஃபாத்தி அவளை கன்சல்ட் பண்ணுறா. இன் ப்ரெசண்ட். பாரு இதெல்லாம் அழுதுட்டு ஆதிக்கிட்ட சொல்கிறா. ஆதி ஷாக்கோடு இதெல்லாம் கேட்குறாரு. அவர் கண்ணும் கலங்கி போயிருக்கு. பாரு ஆதியை பார்க்குறா. ஆதி உடனே அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. பாரு ஷாக் ஆகிறா. அப்புறம் அவளை ஹக் பண்ணி அழறா. ஆதி, சாரிடி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, என்ன மன்னிச்சிருன்னு அழறாரு. பாரு அழுதுட்டு ஷாக்கா, என்ன சொன்னீங்க? ஆதி அப்போது என்ன சொன்னேன்னு யோசிச்சு ரியாலிட்டிக்கு வந்து பாருக்கிட்டேருந்து விலகுறாரு. பாரு ஆதி பார்க்குறா. ஆதி, அதனால் இதெல்லாம் திரும்ப உனக்கு ஞாபகப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டீங்கள, அதை சொன்னேன். பாரு மைன்வேஸ், எனக்கு இதில் உங்கள்கிட்ட டைரெக்டாக சொல்லணும்னு தோணுங்க, ஆனால் நான் உங்களை தான் காதலிச்சேன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்க, என்ன ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு ஆதி பார்க்குறா. ஆதி மைன்வேஸ், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்ல, ஷாக்ஸி நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அவள் இருந்தது எனக்காக மறைச்சா, வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிக்க போகிறதா போய் சொன்னான். நீ எனக்காக உன் காதலை கொண்டுட்டு நான் என்னடி பண்ணேன்? நீ ஏன்டி இப்படி குற்ற உணர்ச்சியில் நிற்க வச்சுருக்கீங்க?
இவ்வளோ வருஷம் சாக்ஸி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உன்னோட காதலை புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன். நான் உன் காதலுக்கு தகுதியானவனான்னு தெரியலடின்னு பார்வை பார்க்குறாரு. பாறை கண்ணை தொடச்சிட்டே இருக்கா அழுது. அப்போ கிளாக் சவுண்ட் கேட்குது 10 PM. ஆதி அவரோட கண்ணை தொடச்சிக்கிறாரு. ஆதி சரி இனி இதை பற்றி பேசுவேன் நீ தூங்கு. பாரு நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க ஆதி. ஆதி இன்னும் வாஷ்ரூம் போகிறாரு. பாரு ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் ஒரு நைட் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வரா. அப்புறம் பெட்டை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறா. ஆதி வாஷ்ரூம் வந்து வெளியே வராரு. பாரு பெட்டில் கண்ணை மூடி சாஞ்சி உட்காந்துருக்கா. ஆதி அவளை பார்த்து அவர் பக்கத்தில் வந்து உட்காடுறாரு. பாரு தூங்கலாமா? ஆதி எதுவும் பேசாமல் பெட்டில் படுக்கிறாரு. பாருவும் படுக்க போகிறா. அப்போ ஆதி அவளுக்கு நேராக அவர் கையை நீட்டுறாரு. பாரு ஹாப்பியாக ஆதி பார்க்குறா. லைட்டாக அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ஆதி டைம் ஆச்சு தூங்குன்னு ஸ்மைல் பண்ணுறாரு. பாரு ஹாப்பியாக ஆதி கைக்குள்ளே போய் படுத்துக்கிறா. ஆதி செஸ்ஸில் தலை வச்சு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஆதி ஸ்மைலோட அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. பாரு ஆதியவே பார்க்குறா. ஆதி அவளை பார்க்குறாரு. 2 பேருக்கு ஒரு க்யூட் டைலாக் போகுது. ஆதி என்னென்னு ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறாரு. பாரு ஒன்றும் இல்லைன்னு தலையாட்டிட்டு ஆதி ஹக் பண்ணி படுத்துக்கிறா. ஆதி அவளை ஹக் பண்ணி அவள் ஹம்சை தட்டி கொடுக்குறாரு. ஆதி இனி ஒன்று அளவிட மாட்டேன் பார்வதி, இனி நான் உனக்கு எப்பவும் துணையாக இருப்பேன்னு குனிஞ்சு பாரு ஃபேஸை பார்க்குறாரு. பாரு நல்லா தூங்குறா. ஆதி அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணி தூங்குறாரு. லவ் அண்ட் எமோஷ்னலோட அந்த நாள் முடியுது. சீன் ஃபேட்ஸ் இன் நெக்ஸ்ட் டே மார்னிங் இன் ஆதி ஹவுஸ் அட் ஹால். அருண் அண்ட் ஷாம் ஆஃபீஸ் கிளம்பிகிட்ருக்காங்க. அகிலா அண்ட் வனஜாமா கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. புருஷ் காலேஜுக்கு போயிட்டாரு. சிந்து அனன்யா பாப்பாவோட ஹாலுக்கு வரா. வனஜா சிந்துமா ஐஷு எங்க? சிந்து அன்றைக்கி ஸ்டொமக் பெயினாக இருக்கத்த, அதனால் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. அருண் ஆமாத்த காலையிலே ஒரு மாதிரி தான் இருந்தா, அவளை பார்த்துக்கோங்கம்மா, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அகிலா சரிடா. அருண் அனன்யா பாப்பா தூக்கி கொஞ்சிட்டு அவரோட ரூமுக்கு போகிறாரு. இன் ஏஏ ரூம். ஐஸு பெட்டில் சுருண்டு படுத்துருக்கா. வயிற்றில் கையை வச்சு படுத்துட்ருக்கா. அருண் வந்து ஐஷு பக்கத்தில் உட்காடுறாரு. அருண் ஐஸ்னு ஷோல்டரில் கை வைக்கிறாரு. ஐஷு அருணை பார்த்து எழுந்து உட்கார்றா. அருண் என்னாச்சு, ரொம்ப வலிக்குதா? ஐஷு இந்த தடவை ரொம்ப பெயின் ஆகுது. அருண் நம்ம வேணால் ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஐஷு இல்லை அருண் வேணாம், சரியாகிடும், நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க. அருண் சொன்னால் கேளுவா போகலாம், நான் ஆஃப்டர்நூன் ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஐஷு இது நார்மல் தான் அருண், இந்த டைமில் அப்படி தான் இருக்கும், ஈவினிங்குள்ளே அதுவே சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் அம்மா அத்தையில் இருக்காங்களே, நீ கவலைப்படாமல் போ. அருண் சரி ரொம்ப பெயின் ஆச்சுன்னு எனக்கு கால் பண்ணு, நல்லா ரெஸ்ட்டு. ஐஷு அருண் சரி பையனை அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவளை ஒழுங்காக படுக்க வச்சுட்டு வெளியே போகிறாரு. அருண் எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு ஆஃபீஸ் கிளம்புறாரு. அகிலா சிந்து உன் அப்பா இன்றைக்கி சீக்கிரமாக காலேஜுக்கு போயிட்டாருடி, ஏதோ ஒர்க் இருக்குன்னு, அதனால் நீ ஷாம் கூட காலேஜுக்கு போயிரு. சிந்து ஷாமை பார்க்குறா. அகிலா ஷாம் கண்ணா நீ இவளை காலேஜில் விட்டு ஆஃபீஸ்க்கு போப்பா. அருண்கிட்ட சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன், இப்போ அவனும் கிளம்பிட்டான். ஷாம் சரிங்க ஆண்டி நான் கூட்டிகிட்டு போகிறேன். சிந்து வா போகலாம். சிந்து 1 மினிட் ஷாம், நான் பேக் எடுத்து வரேன். ஷாம் சிந்து காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அகிலா வனச்சா நீ பாப்பா கூட இரு, நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்குறேன். வனச்சா நீங்கள் மட்டும் எப்படி நீ வேலையெல்லாம் பார்ப்பீங்க? அகிலா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐஷுக்கு வேறு உடம்பு சரியில்லை, அவளால் பாப்பாவை பார்த்துக்க முடியாது, அதனால் நீ போ. வனச்சா இன்னும் ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே பாப்பா டாய்ஸோடு விளையாண்டுட்ருக்கா. வனஜாமா அவள் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. அகிலாமா கிச்சன் ஒர்க் பார்க்குறாங்க. சீன் ஃபேட்ஸ் இன் பாரு ஹவுஸ். ஆதி பாரு நவி ஹாலில் உட்காந்து சும்மா பேசிகிட்ருக்காங்க. சீதாமா அண்ட் ராஜம்மா கிச்சனில் சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. ஷர்மி காலேஜுக்கு போயிட்டு ஆர்கே ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. லக்ஷ்மி பாட்டி ரூமில் இருக்காங்க. அவி 2 பேரும் என் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, எங்கேயோ வெளியே போயிட்டு வரலாம்ல? ஆதி ஆஃப்டர்நூன் வெளியே போகலான்னு தான் இருக்கோம். பாரு எங்கே போகிறோம்? ஆதி சும்மா பக்கத்தில் எங்கேயோ போயிட்டு வரலாம். பாரு அப்போ கோயிலுக்கு போகலாமா? அவி கோயிலுக்கு போயிட்டு மூவிக்கு போங்கன்னு ஆதி கையில் ஒரு கவரை கொடுக்குறாரு. ஆதி என்னடா இது? அவி மூவி டிக்கெட் தான், ஈவினிங் ஷோ தான், 4 மணிக்கு 2 பேர் போயிட்டு வாங்க. ஆதி எதுக்குடா? அவி எதுக்கா, வீட்லேயே இருக்க போர் அடிக்கும்ல, அதான் நீங்கள் 2 பேர் படத்துக்கு போயிட்டு வாங்க. ஆதி என்ன மூவி? அவி மேரேஜ் கப்பிள் பார்க்குற மூவி தான்டா, போய் பாரு. ஆதி பாரு சிரிக்கிறா. அப்போ அவி கால் வருது, ஃபோன் எடுத்து அங்கேருந்து போகிறாரு.
பாரு ஆதி மட்டும் ஹாலில் இருக்காங்க. ஆதி, பார்வதி, நாம் இன்னைக்கு படத்துக்கு போகலாம், ஓகேவா? பாரு, ஓகே ஆதி. ஆதி, அப்புறம் வேறு எங்கேயோ போகலாமா? பாரு, எங்கே போகலாம்? தொடரும். Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.